Hello students, welcome to Max class. இப்போ 11th standard Max chapter 1 sets, relations and functions. அதில் உள்ள ஒரு important concept அதுதான் பார்க்க போகிறோம். இப்போது ரிலேஷன்ஸ் இதுதான் அந்த கான்செப்ட், ஓகேவா? இப்போ இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ இதுதான் அதோட டெஃபினேஷன். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let S be any non-empty set, let R be a relation on S, then R is said to be reflexive if A is related to A, for all A belongs to S. R is said to be symmetric if A is related to B implies that B is related to A. அதே போல் R is said to be reflexive if A is related to B and B is related to C implies that A is related to C. இப்போ இதுதான் அதோட டெஃபினேஷன். இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எஸ் அப்படின்றது ஒரு நான் எம்டி செட். இந்த நான் எம்டி செட்டோட ரிலேஷன் வந்து ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு எஸ்ன்ற செட்டிலேருந்து ஏ அப்படின்ற ஒரு எலமெண்ட்ஸ் எடுக்கிறோம். அதை ஏ கம்மா ஏ அப்படின்னு எழுதும்போது அது வந்து ரிலேஷன் ஆரில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஆரை வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து ஆர் அப்படின்ற ரிலேஷன்லேருந்து ஏ கம்மா பியை எடுத்து அதை பி கம்மா ஏ அப்படின்னு எழுதும்போது அதுவும் ரிலேஷன் ஆரில் இருந்துச்சுனாக்கா இந்த ரிலேஷன் ஆரை வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே போல் ரிலேஷன் ஆர்லேருந்து ஏ கம்மா பியையும் பி கம்மா சியையும் எடுக்கும்போது இந்த பி கேன்சல் பண்ணிவிட்டு ஏ கம்மா சி அப்படின்னு எழுதுனோம்னா அது ரிலேஷன் ஆரில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ரிலேஷன் ஆரை வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதுதான் இந்த டெஃபினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் கிளியராக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதில் பேசிக் ரிலேஷன்ஸ் அப்படின்றது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். இது மூணு தான் பேசிக் ரிலேஷன்ஸ். ஓகே, இப்போ இதில் வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன கண்டிஷன், சிமெட்ரிக் அப்படின்னா என்ன கண்டிஷன், டிரான்சிட்டிவ் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னாக்கா ஏ அப்படின்ற ஒரு எலமெண்ட்ஸ் கொடுத்தாங்கனாக்கா அகைன் அதை வந்து ஏ, தட் மீன்ஸ் ஏ கம்மா ஏ அப்படின்னு எழுதும்போது அது ரிலேஷன் ஆரில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதுதான் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, அதே போல் சிமெட்ரிக் அப்படின்னாக்கா ஏ கம்மா பி இதை எடுக்கும்போது பி கம்மா ஏ பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு கிடச்சிச்சுனாக்கா இதுதான் சிமெட்ரிக். தட் மீன்ஸ் ஏ கம்மா பி அப்படின்னு எடுத்தால் இது அப்படியே பி ஃபஸ்ட்டும் ஏ நெக்ஸ்ட்டும் மாறி பி கம்மா ஏ அப்படின்னு கிடச்சா அதுதான் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, அடுத்து டிரான்சிட்டிவ் அப்படின்னாக்கா ஏ கம்மா பி இதை நம்மளாக எடுக்கிறோம் அண்டு பி கம்மா சி இந்த ரெண்டு ஆர்டர் பரையும் நம்மளாக எடுக்கிறோம். எடுக்கும்போது இந்த பி கேன்சல் ஆகி ஏ கம்மா சி அப்படின்னு கிடச்சிச்சு அப்படின்னாக்கா இதுதான் டிரான்சிட்டிவ். தட் மீன்ஸ் ஏ கம்மா பி அப்படின்னு எடுக்கிறோம். அடுத்து இங்கே என்ன முடியுதோ அதுதான் இங்கே ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, பி கம்மா இதுக்கு அடுத்து உள்ளதான் வரணும் சி. இப்போ இதில் பிஐ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் ஏ கம்மா சி அது பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு கிடச்சினாக்கா இதுதான் டிரான்சிட்டிவ். ஓகே, ஸோ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா என்ன கண்டிஷன், சிமெட்ரிக் அப்படின்னா என்ன கண்டிஷன், டிரான்சிட்டிவ் அப்படின்னா என்ன கண்டிஷன், இதை வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே,
ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இதுதான் நான் எம்டி செட்டு எஸ்ஸு, அதை வந்து செட் ஆஃப் ஆல் ஏபிசி அப்படின்னு எடுத்திருக்கேன். இதோட ரிலேஷன் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஏ கமா ஏ, பி கமா பி, சி கமா சி, ஏ கமா பி, ஏ கமா சி, பி கமா ஏ, பி கமா சி, சி கமா பி அண்ட் சி கமா ஏ அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே, இந்த ரிலேஷனுக்கு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதை செக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஓரளவு ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் வந்து கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் அது எந்த ஃபார்மேட்டில் பார்க்கும். எஸ், ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். இப்போது இந்த எஸ்ன்ற செட்டில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்ன இருக்குது? ஏ. இதுக்கு ரிஃப்ளெக்சிவ் அது எடுத்தோம் அப்படின்னாக்கா ஏ அப்படின்னு எடுத்தால் அகைன் இங்கே என்ன தான் வரணும்? எஸ், ஏ தான் வரணும். இது பிலாங்ஸ் டு எதில் பார்க்கணும்? எஸ், ரிலேஷன் ஆரில் இருக்கணும். இருக்கா? எஸ் இருக்குது. அதே போல் பி இருக்குது. ஸோ பி எடுக்கிறேன், இங்கே என்ன தான் வரணும்? எஸ், பி தான் வரணும். இது பிலாங்ஸ் டு ஏல தான் இருக்கணும். எஸ், ரிலேஷன் ஆரில் தான் இருக்கணும். ஸோ இருக்கா? எஸ் இருக்குது. அடுத்து இங்கே என்ன எலிமெண்ட்ஸ் பாருக்கு? சி இருக்குது. இதுக்கு இங்கே என்ன வரணும்? எஸ், சி தான் வரணும். இப்போ சி கமா சி பிலாங்ஸ் டு எதில் தான் இருக்கணும்? எஸ், ரிலேஷன் ஆரில் தான் இருக்கணும். எஸ் இருக்குது. ஸோ ஏ கமா பி கமா சி வந்து பிலாங்ஸ் டு எஸ்லேருந்து எடுத்தோம். அதுக்கு ரிஃப்ளெக்சிவ் எடுக்கும்போது ஏ கமா ஏ, பி கமா பி, சி கமா சி இது எல்லாமே ரிலேஷன் ஆரில் இருக்குது. தேர்ஃபோர் இந்த ரிலேஷன் ஆர் அப்படின்றது ரிஃப்ளெக்சிவ். ஓகே, அடுத்தது சிமெட்ரிக், அதை வந்து செக் பண்ணணும். இப்போ நமக்கு சிமெட்ரிக் அப்படின்னா என்ன கண்டிஷன் அப்படின்னு தெரியும். என்னப்பா கண்டிஷன்? எஸ், ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆரில் இருந்துச்சுனாக்கா பி கமா ஏவும் பிலாங்ஸ் டு ஆரில் இருக்கணும். அதான் கண்டிஷன். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஏ கமா பி அப்படின்ற செட்டை ரிலேஷன் ஆர்லேருந்து எடுக்கிறேன். இதுக்கு சிமெட்ரிக் எழுதுனா எப்படி எழுதலாம்? எஸ், பி வந்து ஃபஸ்ட்டும் ஏ வந்து செகண்டும் வரணும். இது பிலாங்ஸ் டு ஏல தான் இருக்கணும். எஸ், ரிலேஷன் ஆரில் தான் இருக்கணும். ஓகே, இப்போ பி கமா ஏ ரிலேஷன் ஆரில் இருக்கா? எஸ் இருக்குது. அதே போல் வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பேர் எடுக்கலாம். பி கமா சி இதை எடுக்கிறோம். எந்த செட்லேருந்து? ரிலேஷன் ஆர்லேருந்து. இதுக்கு சிமெட்ரிக் எழுதுனா எப்படி எழுதலாம்? எஸ், செகண்டு உள்ள சி வந்து ஃபஸ்ட்டும், ஃபஸ்ட்டு உள்ள பி வந்து செகண்டு வந்துடும். இது பிலாங்ஸ் டு ஏல தான் இருக்கணும். எஸ், ரிலேஷன் ஆரில் தான் இருக்கணும். ஸோ சி கமா பி ரிலேஷன் ஆரில் இருக்கா? எஸ் இருக்குது. அதே போல் வேறு ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் எடுக்கலாம். சி கமா ஏ அது எடுக்கிறேன், பிலாங்ஸ் டு ஆர்லேருந்து. இதுக்கு சிமெட்ரிக் எழுதணும் அப்படின்னா எப்படி வரும்? எஸ், ஃபஸ்ட் செகண்ட் உள்ள எலமெண்ட் ஃபஸ்ட்டும், ஃபஸ்ட்டு உள்ள சி வந்து செகண்டும் வரும். இது பிலாங்ஸ் டு ஏல தான் இருக்கணும். எஸ், ரிலேஷன் ஆரில் இருக்கணும். அப்போ ஏ கமா சி ரிலேஷன் ஆரில் இருக்குது. ஓகே, அதுபோல் இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு சிமெட்ரிக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுவும் ரிலேஷன் ஆரில் தான் இருக்கும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் செக் பண்ணி வேணால் பாருங்கள். ஓகே, therefore R is என்ன சொல்லலாம்? எஸ், சிமெட்ரிக். ஓகே, அடுத்தது என்னப்பா செக் பண்ணணும்? எஸ், டிரான்சிட்டிவ் அது வந்து செக் பண்ணணும். ஓகே, இப்போ டிரான்சிட்டிவ் அப்படின்னா நம்ம கண்டிஷன் தெரியும். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னும் பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னும் நம்மளாம் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இந்த பி இந்த பியும் கேன்சல் ஆகி ரிமைனிங் ஏ கமா சி அது வந்து பிலாங்ஸ் டு ஆரில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, இப்போது
இந்த ரிலேஷனில் வந்து அதை செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இங்கே பாருங்கள், ஏ கமா பி அதை வந்து எடுக்கிறேன் பிலாங்ஸ் டு ஆர்லேருந்து. அண்டு இங்கே பியில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? பி கமா ஏ எடுக்கலாமா? ஸோ பி கமா ஏ அதை எடுக்கிறேன். இதுவும் பிலாங்ஸ் டு ஆர்லேருந்து தான் எடுத்திருக்கேன். விச் இம்ப்ளைஸ் இப்போ இந்த பி கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் என்னப்பா இருக்கும்? எஸ், ஏ கமா ஏ. இது கம்பல்சரி எதில் தான் இருக்கணும்? எஸ், ரிலேஷன் ஆரில் தான் இருக்கணும். ஸோ ஏ கமா ஏ ரிலேஷன் ஆரில் இருக்கா? எஸ் இருக்குது. இப்போ அதே போல் வேறு ஏதாச்சும் 2 எலமெண்ட் எடுத்து பார்ப்போம். பி கமா சி அதே எடுக்கிறோம் பிலாங்ஸ் டு ஆர்லேருந்து. அண்டு இங்கே சியில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ சியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி என்ன இருக்குது? சி கமா பி எடுக்கலாமா? எஸ், சி கமா பி அதை எடுக்கிறோம். அதுவும் பிலாங்ஸ் டு ஆர். இப்போது இந்த சி கேன்சல் பண்ணிட்டால் ரிமைனிங் என்னப்பா இருக்குது? எஸ், பி கமா பி இதுவும் கம்பல்சரி எதில் தான் இருக்கணும்? எஸ், ரிலேஷன் ஆரில் தான் இருக்கணும். பி கமா பி வந்து ரிலேஷன் ஆரில் இருக்கா? எஸ் இருக்குது. இப்போ அதே போல் இதில் உள்ள எல்லா ஆர்டர் பேர்ஸையும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுவும் இந்த டிரான்சிட்டிவ் கண்டிஷனுக்கு உட்பட்டு ட்ரூ அப்படின்னு தான் வரும். ஓகே, தேர்ஃபோர் இந்த ரிலேஷன் ஆர் இஸ் டிரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் மூணுமே ட்ரூ அப்படின்னு இருந்துச்சுனாக்கா தேர்ஃபோர் ரிலேஷன் ஆர் இஸ் ஈக்வலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதை நல்லா ஒரு டைமுக்கு 2 டைம் பாருங்கள். பார்த்துட்டு ரிஃப்ளெக்சிவ்னா என்ன, சிமெட்ரிக்னா என்ன, டிரான்சிட்டிவ்னா என்ன அப்படி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ள சம்ஸ் எல்லாம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.